ஹாய்! இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் ஆத்யா குட்டிக்கு. ராகுலோட லஞ்சுக்கு மில்லட் சப்பாத்தி தான். ஸோ நெறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணிடுறேன் ரெசிபி. ஸோ யாருக்காவது இந்த மாரி சப்பாத்தி மாவு அரைக்க முடியாது அப்படின்னு நெனச்சிங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்க அதில கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ் பேட்ச் அரைச்சு வச்சிருக்கேன். வீட்டுக்கு தான் அரைச்சேன். இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நான் எக்ஸ்ட்ராவா வந்து அரைச்சு குடுக்கணும். நெறைய பேர் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, இந்த புல்லப் பார் வந்து நல்லாருக்கா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நாங்க 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராவே இருக்கு. லிங்க் வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம்ல சென்ட் பண்ணிடுறேன். நேத்து அப்பா, அம்மா பத்தி கேட்டிருந்தேன். உங்க அம்மா, அப்பா கிட்டேருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நெறைய பேர் வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. படிக்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு டீப்பா எமோஷ்னலா ஷேர் இருந்துச்சு. பண்ண ஒருத்தருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் என்னன்னா, தம்பி, தங்கச்சியோட பாண்டிங் எப்படி இருந்தது உங்க கூட அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அடிச்சுக்கிறது, புடிச்சுக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, ஊர் சுத்துறது, ஒண்ணா சாப்பிடுறது, ஒண்ணா தூங்குறது, ஒரே பெட்லேருந்து கீழ தள்ளி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்து ஹாப்பியா இருந்தோம். டக்குன்னு கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தனித்தனி லைஃப். இதில் வேறு எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மீட் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு லாக்டவுனும் போட்டாங்க. ஒரே வீடியோ கால்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது பழைய வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூட சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி அக்கா, தம்பி, தங்கச்சி கூட பாண்டிங் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.